ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரைச்சி விட்ட சாம்பாரை தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு என்னென்ன நம்ம அரைக்கணும், வறுத்து அரைக்கணும், அது என்னென்னு பார்ப்போம். ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா வரமிளகாய் அவாவா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது 4 மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் கரெக்டாக இருந்தது. 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வறுப்பட்ட அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் தேங்காயும் வறுத்துட்டு அது நல்லா ஆறின அப்புறமா நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுப்போம். அதுக்கு என்னென்ன காய் போட்டிருக்கேன்னா, நான் இன்றைக்கி என்ன காய்கறி வேணாலும் நமக்கு எடுத்துக்கலாம். நான் முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், இது 3 தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அது வெந்துட்டுருக்கட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி புளியை நேரடியாக கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். காய்கறியில் நல்லா வெந்தப்புறமா நம்ம அந்த கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை நம்ம அதை விட்டுருவோம். புளியோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் இது பெருங்காயம், அதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை நம்ம அதில் விட்டுருவோம். அதில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த துவரம்பருப்பு, வேக வச்ச துவரம்பருப்பு இருக்குது இல்லையா, அது கூட நம்ம அதில் விட்டுருவோம். விட்டுட்டு அதுவும் கூட கொஞ்சம் நல்லா சேர்ந்த மாதிரி, குழம்பு கொஞ்சம் நல்லா சேர்ந்த மாதிரி கொதிக்கட்டும். நீங்கள் விருப்பப்பட்டால் வெல்லம் போட்டுக்கலாம். எனக்கு வெல்லம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கேன். நல்லா கொதி வந்தாச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவணும். அப்புறமா தாளித்து கொட்டணும். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அரைச்சி விட்ட சாம்பார் தயாரிடும். சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். சாதத்துக்கு மட்டுமில்லை, இட்லி, தோசை, பொங்கல் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.